கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்திய ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் விலை உயர்வை திரும்பப் பெறுகிற வரை தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 நாட்களில் 28ஆம் தேதி போர் என்பது துவங்கியது. கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது பல மடங்கு உயர்ந்து யுத்தம் துவங்கி 28ஆம் தேதி $72 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் என்பது இன்றைய தேதியில் $115 என்கிற அளவுக்கு மிக கடுமையாக விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய அடாவடித்தனத்தின் காரணமாகவும் அவருக்கு ஈரான் அடிபடியவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு மேற்காசிய நாடுகள் முழுவதையும் யுத்தத்திலே ட்ரம்ப் இழுத்து விட்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால் எண்ணெய் உற்பத்தி என்பது பாதிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் அனுப்புவது என்பது மிகப்பெரிய தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு அனுமதியை கொடுத்துருக்காங்க. 30 நாளைக்கு ரஷ்யாவிலேருந்து நீங்கள் கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாம் என்று இந்தியா யாரிடம் எத்தனை நாளைக்கு எவ்வளவு வாங்க வேண்டும் கச்சா எண்ணெய் என்பதற்கான உத்தரவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். ஆனால் அது சம்பந்தமாக இதுவரை மோடி தரப்பிலிருந்தோ இந்திய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தோ எந்த விதமான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு, ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அனுமதி தருவது என்பதெல்லாம் நம்மால் சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுடைய அடிமை நாடாக இந்தியாவை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே உடனடியாக யுத்தம் என்பது நிறுத்தப்பட வேண்டும். யுத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் யுத்தத்தில் ஈடுபடாத நாடுகள் சமரச தீர்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு 3வது உலக யுத்தமாக மாறினால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்படி ஒரு யுத்தம் வருவது என்பது கடுமையான பொருளாதார இழப்பையும் உயிரிழப்பையும் பல லட்சக்கணக்கான மக்கள் உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய மிகப்பெரிய போராக அது மாறும். ஆகவே இஸ்ரேல் அமெரிக்கா துவக்கி வைத்த இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை ஐநா சபையும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு வளர்ந்த நாடுகளும் எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த கேஸ் விலை உயர்வு என்பது கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸினுடைய விலையும் ஏறத்தாழ $71 என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வதும் கேஸ் விலை உயர்வது என்பதும் எல்லா விதமான பொருட்களுடைய விலை உயர்வுக்கு அடிப்படையாக இருக்கும். ஆகவே ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த யுத்தத்தின் காரணமாக உலகம் முழுவதும் கடுமையான விலைவாசி உயர்ந்து ஏழை எளிய மக்களால் வாழ முடியாத நிலைமை என்பது ஏற்படும். ஆகவே இந்த பின் விளைவுகளை எல்லாம் உணர்ந்து உலக நாடுகள் இதற்கான போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அமெரிக்காவுக்கு பேரழிவு துவங்கிவிட்டது. ஏற்கனவே பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் உலகத்திலே சரிந்து போயிருக்கிறது. இப்போது சரிவை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த 10 நாள் யுத்தம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், சமாதானம் என்பது ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கேஸ் விலை உயர்த்தப்படாது, பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்த்தப்படாது. யுத்தத்தினால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்கிற ஒரு பொய்யான தோற்றத்தை ஒன்றிய ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவர்களால் ஒரு வாரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் இன்றைக்கு கேஸ் விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக இது அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய விலை உயர்வு என்கிற முறையில் உடனடியாக இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அதிபர் ஆட்சி முறைக்கான வழிகை வகுக்கக்கூடிய ஒரு நடைமுறை, சட்டமன்றத்தின் மீதான இந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும், இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கணும்? இல்லை, சில ஆண்டுகளாகவே ஒன்றிய பிஜேபி இது போன்ற ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே மொழி என்கிற ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. வெவ்வேறு காலத்தில் உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், கூட்டுறவு தேர்தல் இவையெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் தான் இந்திய நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் சீர்குலைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களையெல்லாம் என்ன பண்ணுறது? ஆகவே இத்தகைய ஒரு அணுகுமுறை என்பது மிக மிக தவறானது. மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது, ஜனநாயகத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்கிற முறையில் ஏற்கனவே எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. இந்த போக்கை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், பிஜேபி கட்சி மாற்றிக்கொள்ள வேண்டும். பீகார் நிதிஷ்குமார் ராஜினாமா எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இன்னைக்கு கட்சியில் சேர்ந்தால் இன்றைக்கே துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு மாபெரும் அதிசயம் பீகாரில் இப்போது நடைபெற்றிருக்கிறது. அவங்க தான் வாரிசு அரசியலை எதிர்த்து மிக கடுமையாக நாடு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பீகாரில் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் என்று சொல்லிதான் 4-5 மாதங்களுக்கு முன்பாக பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் அவர்கள் வாக்கு கேட்டார்கள். ஆனால் பீகாரை ஒட்டுமொத்தமாக பீகார் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு மோசடியை இன்றைக்கு பிஜேபி அரங்கேற்றி இருக்கிறது. நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வைத்து முதலமைச்சர் பதவியை பாரதிய ஜனதா கட்சி அபகரித்து கொண்டிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது, மக்களை ஏமாற்றுகிற செயல் என்பதை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். அநேகமாக நாடு முழுவதுமே அனைத்து மாநிலங்களிலும் பிஜேபி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய எதோச்சதிகார போக்கினுடைய விளைவாகத்தான் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய இது மாதிரி பல மாநிலங்களில் அவங்க இத்தகைய அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது பிஜேபியினுடைய வழக்கமான ஒன்று.